நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல நாள் நம்முடைய வசனம் எங்களோடு பேசட்டும், உடைய வார்த்தை எங்களோடு இடைபெடட்டும். ஆவியானவர் நீங்க இடைபெடும், வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். அதை தான் தொடர்ந்து தியானிச்சுட்டு வரோம். போன வாரம் பாதி பார்த்தோம், முதல் பகுதி. இந்த வாரம் 2வது பகுதி. போன வாரம் என்னென்ன பார்த்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷ பயம்னா என்ன, எந்தெந்த வகையில் நம்ம மனுஷனுக்கு பயப்படுறோம், எந்தெந்த விஷயம் நம்ம தெரியாம செயல்கிற காரியங்கள், ஒரு 11 காரியங்கள் என்ன பண்ணோம் நம்ம பார்த்தோம். இந்த வாரம் ஒரு சில காரியங்களை நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்குறோம். அதாவது மனநல மருத்துவர்கள் 2 காரியத்தை சொல்றாங்க இந்த உலகத்துல பயத்தை குறித்து. ஒன்று விழுந்து போறதை குறித்து ஒரு பயம், இன்னொன்று சத்தத்தை குறித்து ஒரு பயம். அப்புறம் ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி பண்ணாங்களாம். ஒரு 500 பேரை ஒரு ரூம்ல, ஒரு ஹாலில் விட்டு அவங்க எல்லாம் எப்படி எப்படி பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் நோட்ஸ் எடுத்தாங்களாம். எப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த நோட்ஸ் எடுத்து கடைசியில் கால்குலேட் பண்ணி பார்த்தா வித்தியாசமாக 7000 பயங்களை என்ன பண்ணாங்களாம் எழுதி கொடுத்தாங்களாம். என்னது, எனக்கு இதை பார்த்தா பயம், எனக்கு அதை பார்த்தா பயம், அதை செஞ்சா பயம், இதை செஞ்சா பயம், இதை சாப்பிட்டா பயம், அதை சாப்பிட்டா பயம், சொல்றது நடந்தா பயம், உட்காந்தா பயம், நின்னா பயம் இருக்குல்ல. காலையில ஒரு எந்திரிச்சு நான் வெளியே வரேன், ஒரு 6-6:30 மணிக்கு பொத்துன்னு ஒரு அம்மா விழுந்துருச்சு. நான் அப்படியே நின்று பார்க்குறேன், திரும்பி என்னோட சவுண்டுன்னு பொத்துன்னு விழுந்துருச்சு. அந்த அம்மா விழுந்து எந்திரிக்க முடியல. அந்த அம்மானால எந்திரிச்சா மறுபடியும் விழுந்துருவணும்னு என்ன மாதிரி ஒரு பயம். லிட்டரலாக நான் பார்த்தேன், ஒரு 2 நிமிஷம் உயிர் இருக்கா இல்லைன்னு கூட எனக்கு என்ன பண்ணல தெரியல அந்த அம்மாவுக்கு. இப்போ இப்படி பயத்தை குறித்து என்ன பண்றது அதிகம் வேதவசனம், அதாவது உலகத்துல நம்ம பார்க்க முடியுது. அதுதான் நம்மளுடைய இந்த வருஷத்தினுடைய டாபிக்காவே. அப்ப நான் 7000 பயத்தை குறித்து பேச போறேன். அல்லேலூயா. விட்டுருங்க பாஸ்டர், நீங்க பேசுறதுலேயே நாங்கள் பயந்து ஓடிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க கூடாது. 7000 பயம் உண்டு. நம்ம அதை குறித்து பேச போறதில்ல. முக்கியமாக வேத வசனம் எதை குறித்து நம்ம இடத்துல கொண்டு வருதோ அதெல்லாம் நம்ம தியானிக்க போறோம். சரி, இப்போ இந்த வாரத்தில் முதல் பாயிண்டா நம்ம எதை பார்க்குறோம், மனுஷ பயத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த வாரம் 3வது டாபிக்கா மனிதனை கண்டு பயப்படுவது ஏன் ஆபத்தானது. என்னது, மனுஷனை கண்டு பயப்படுவது ஏன் ஆபத்தானது. பயப்படுறதுனால என்ன தப்பு, ஒரு முதலாளியை பார்த்து பயப்படுறதுனால என்ன தப்பு, இல்லை வேற யாரையாவது பயப்படுறதுனால என்ன தப்பு, அது ஏன் எனக்கு டேஞ்சரஸ், எனக்கு ஏன் அது ஆபத்தானது அப்படின்னு சொல்றதா நம்ம என்ன பண்ண போறோம். இந்த வாரம் கொஞ்சம் ஆழமா நம்ம என்ன பண்ண போறோம் தியானிக்க. நல்லா கவனிங்க. மனுஷ பயம் என்பது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வர வைக்கும். கண்ணி அப்படின்னா ட்ராப். ட்ராப் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு காரியம், நம்முடைய உயிரை காவு வாங்கக்கூடிய, நம்முடைய உயிரை முடித்து விடுகிற ஒரு காரியம். அப்ப இந்த கண்ணி அப்படின்னு சொன்னா மனுஷனுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு மாய்மாலமான ஒரு வலை. அந்த வலை மனுஷ பயமும் அப்படிதான். ஒரு மனுஷனுக்கு நம்ம பயப்படுற பயமும் அப்படிதான். மேலோட்டமா பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது, அது சில நேரங்களில் நன்மையா தெரியும், சில நேரங்களில் ஜாலியா தெரியும். ஆனா நம்மை விழச் செய்கிற, நமக்கு அறியாத, நம்மளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு மாய்மாலமான வலை அந்த வலை. அது மாத்திரமல்ல, மனுஷனுக்கு பயப்படுவது என்பது கடவுள் நமக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்திற்கும் கடவுள் நமக்கு வைத்திருக்கிற சந்தோஷத்தையும் இலக்க செய்கிற ஒரு கண்ணி. அந்த கண்ணி ஒரு மாய வலை. அந்த வலை. அதனாலதான் இந்த இடத்துல நீதிமொழிகள் புத்தகத்தை எழுதினவர் அதை எப்படி சொல்றாரு, ஒரு கண்ணி என்று சொல்லி என்ன பண்ணுகிறார், குறிப்பிடுகிறார். என் சகோதர சகோதரி, அது நமக்கு ஒரு மிகப்பெரிய அழிவை என்ன பண்ணும், கொண்டு வரும். கடந்த வாரத்தில் உலகபூர்வமா இருக்கக்கூடிய சில காரியங்கள், 11 காரியங்களை நம்ம பார்த்தோம். இப்ப இந்த வாரம் ஒரு 4 காரியங்களை பார்க்க போறோம். இந்த மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எப்படி ஆபத்தானது அப்படின்னு சொல்லி ஒரு 4 பாயிண்ட் என்ன பண்ண போறோம் நம்ம பார்க்க போறோம். ஒருவர் எடுத்து வாசிங்க, யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா,
மனுஷ பயத்தை ஒருத்தர் உணர்ந்து மனம் திரும்பாவிட்டால் நாம் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்திலே இல்லை ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை விசுவாசிக்க முடியாது, நம்ப முடியாது, விசுவாசத்திலே நிலைத்திருக்க முடியாது. சகோதர சகோதரியே, இந்த 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை சொல்றாரு, தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவராலே ஒருவர் வருகிற மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய சுவிசேஷத்தை எப்படி விசுவாசிப்பீர்கள்? சகோதர சகோதரி, இந்த கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசுவை பற்றி அறிந்தவர்கள், இயேசுவுடைய சுவிசேஷத்தை அறிந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றி நன்றாக அறிந்தவர்கள், இவர்கள் இந்த யூதர்களை கண்டு, பரிசேயர்களை கண்டு இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? பயப்படுகிறார்கள். ஏன் பயப்படாருன்னா, எங்க அவங்க நம்மளை மதிக்காம போயிடுவாங்களோ, எங்க நமக்கு கனம் கொடுக்காம போயிடுவார்களோ என்று சொல்லி சுவிசேஷம், அதாவது இயேசுவை அறிந்தவர்கள் மனுஷனுக்கு பயந்து இயேசுவை விட்டு என்ன பண்ணுகிறார்கள்? வழி விலகி போகிறார்கள். ஓப்பனா அவங்க என்ன பண்ண முடியல? அறிக்கை பண்ண முடியல. அவர்களுக்குண்டான மகிமையை இழந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி என்ன பண்றாங்க? அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு நினைவு அப்படி. நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, என்றைக்கு ஒரு மனிதன் பிற மனுஷன்ட்டு இருந்து மகிமையோ கனத்தையோ எதிர்பார்க்கிறான் அப்படின்னு சொன்னா, அவன் தன்னை பெருமையா நினைத்து கொள்ளக்கூடாது. ஏன்னா அவனுக்குள்ள இருப்பது மனுஷ பயம். எனக்கு ஒருத்தர் கனம் கொடுக்கணும், எனக்கு ஒருத்தர் மகிமை கொடுக்கணும், என்னை ஒருத்தர் மேன்மையா வச்சு பேசணும் அப்படின்னு ஒருத்தர் என்னைக்கு நினைக்க ஆரம்பிக்கிறானோ, அவன் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ள மனித பயம் இருக்கு, மனுஷ பயம் இருக்கு. எங்க என்ன தப்பா நினைச்சிருவாங்களோ, எங்க என்ன மதிக்காம போயிடுவாங்களோ, எங்க எனக்கு கனம் கொடுக்காம போயிடுவாங்களோ, எங்க என்ன ஒரு இடத்துல சேர்த்துக்காம போயிடுவார்களோ, அப்படிப்பட்ட ஒரு பயம் அவனுக்குள்ள இருக்கிறதுனால தான் சுய மகிமை இந்த உலகத்திலே தேடி தேடி என்ன பண்ணுகிறான்? நாடு ஆரம்பிக்கிறான். அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இந்த மனிதன் கொடுக்கிற இப்படிப்பட்ட பயத்தோடு நீங்கள் நாடுகிற இந்த மகிமையும் கனமும் ஒரு டெம்பரவரியானது, தற்காலிகமானது. அது நம்மை விட்டு சீக்கிரம் வழி விலகி போகக்கூடிய ஒரு விஷயம். சில பேருக்கு சொந்த வீடு இல்லைன்னு சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எங்களை நம்மள தப்பா நினைச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என்ன சொல்றாங்க? வாடகை வீட்டில் குடியிருந்துட்டு இதுதான் என் சொந்த வீடுன்னு சொல்றாங்க. பயம். தன் பிள்ளைய குறித்து வெளியே யாராவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்றது குறித்து பயம். இல்லை அவர் அந்த கம்பெனியில் வேலை செய்யறாரு, என் மகன் இந்த கம்பெனியில் வேலை செய்யறா, பயம். இப்படிதான் பயத்தை, மனுஷனை குறித்து பயத்தை வருவித்து 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 நம்ம ஒரு மகிமையா நினைச்சுக்கிறோம். எங்க என்னுடைய கனம் போயிருமோ, என்னுடைய மதிப்பு போயிருமோன்னு பொய் சொல்ல ஆரம்பிக்கிறோம். பாத்தீங்களா? அங்கிருந்து தான் தொடங்குது இந்த உலகத்துல நாம் விழுந்து போறதுக்கு உண்டான ஒரு பாதை. என்ன நல்லா கவனிங்க, இது ஒருபோதும் திருப்தியை கொடுக்காது. நீங்க ஒரு மனுஷங்கிட்ட ஒரு மகிமையை பெற்றுக்கொள்ள ஒரு மனித பயத்தோடு பொய் சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுத்துருமா? நீங்க சொன்ன பொய் அவன் நம்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருந்து உங்க பயம் ஆரம்பிச்சிடும். எங்க கண்டுபிடிச்சிருவானோ, அல்லேலூயா, இங்க வந்துருவானோ, அங்க போயிடுவானோ, என் பிள்ளை வேலை செய்யற கம்பெனிக்கு போயிடுவானோ, இது வீட்டு ஓனருக்கு தெரிஞ்சிருமோ, அவர்கிட்ட ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஒரே பயம் அவனை சூழ ஆரம்பிச்சிடும். இன்றைக்கு நிறைய பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் ஆகட்டும், உலகப்பூர்வமான பிள்ளைகள் ஆகட்டும், இந்த மகிமையை நாடி பொய் சொல்லி இன்னைக்கு என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்கள்? வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷத்தையும் இழந்து போறாங்க. இந்த யூதர்களும் அப்படிதான், இந்த ஜனங்களும் அப்படிதான். இது எப்படி தெரியுமா ஆகுது? ஒரு மனுஷங்கிட்ட போய் இல்லாத ஒரு காரியத்தை இருக்குன்னு சொல்லி மகிமைக்காக நீங்க சொல்றது கடவுள் இடத்துல எப்படி சென்றடையுது அப்படின்னு சொன்னா, கடவுளே எனக்கு தேவையில்லை, எதையா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்லுகிற வார்த்தையின் மூலமா எனக்கு சந்தோஷம் வந்துருச்சுன்னு நம்ம என்ன பண்ணிடுறோம்? கடவுள்கிட்ட நம்ம சொல்லிடுறோம். வீடு கொடுக்குற ஆண்டவர் கொடுக்க மாட்டார், வண்டி கொடுக்குற ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? வண்டி கொடுக்க மாட்டார். உனக்கு தான் வீடு இருக்கு, நீ சந்தோஷப்பட்டுக்கிறீல்ல, அப்புறம் உனக்கு எதுக்கு வீடு? அல்லேலூயா. உன் பிள்ளைக்கு தான் வேலை இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறீல்ல, அப்போ உனக்கு எதுக்கு வேலை? சொல்ல விருப்பம் உண்டா சொல்லுங்க, சொல்ல விருப்பம் இல்லைங்க அதை பத்தி வேண்டாங்கன்னு ஓப்பனா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கடந்து போங்க. இந்த திருமண நேரங்களில் நடக்கக்கூடிய அந்த பொய்யும் புரட்டும் இருக்குது, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவ பிள்ளைகளாக நாம இல்லாதது இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. உலகப்பூர்வமான மனுஷன் சொல்லிட்டு போகிறான், இல்லை ஆப்போசிட்டில் இருக்கான்னு சொல்லலாம். 50 ஏக்கரா காடு இருக்குது, 5 வண்டி ஓடுது, மேலத்தில் ஃப்ளைட் ஓடுது, ட்ரெயின் எல்லாம் ஓடுது, உனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி
இப்படிப்பட்ட ஒரு கணத்திற்காகவும் ஒரு மகிமைக்காகவும் மாய்மாலமான ஒரு ஹிப்போக்ரசின்னு சொல்லுவாங்க, ஒரு மாய்மாலமான ஒரு ப்ரொஜெக்ஷன், மாய்மாலமான ஒரு வெளிப்பாடு எதை குறிக்கக்கூடியது? நீங்க நினைச்சுக்கிறீங்க இப்படி சொல்லிட்டா எனக்கு கணம் கிடைக்கும், இப்படி சொல்லிட்டா எனக்கு பெருமை கிடைக்கும். இல்ல, அது பயத்தை வெளிப்படுத்துகிற விஷயம். இப்ப இந்த விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, நீங்கள் ஏற்றுக்கொண்ட தேவனையோ நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை விசுவாசிக்க முடியாதபடி உங்களை என்ன செய்கிறது? விசுவாசத்திலே குறைவுள்ள மகனாக மகளாக உங்களையும் என்னையும் என்ன பண்ணுகிறது? மாற்றுகிறது. நீங்கள் கேட்ட சத்தியத்திலே உண்மை உள்ளவர்களாக, நீங்கள் கேட்ட வசனத்திலே திருப்தி உள்ள பிள்ளைகளாக இல்லாதபடி உங்களுடைய சாட்டிஸ்பாக்சன், உங்களுடைய திருப்தி இந்த உலகபூர்வமான கணத்திலும் மகிமையிலும் நீங்க சொல்லுகிற பொய்களிலும் அடைஞ்சிருக்குன்னு காட்டி கொடுக்குறீங்க. இயேசு உங்களுக்கு கிடைத்தார், அது சந்தோஷம் இல்ல. தேவ சத்தியம் உங்களுக்குள்ள வந்தது, அது சந்தோஷம் இல்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து, அது சந்தோஷம் கிடையாது. சொந்த வீடுன்னு சொல்றதுலதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த சொந்த வீடு, சொந்த நிலம், இப்படி உலகபூர்வமான காரியங்கள் ஒரு நாள் டெம்பரவரி தான், அது ஒரு நாள் காணாம போயிடும். இயேசு எனக்கு சொந்தங்க, அந்த வீடு வாடகை வீடு தான், நான் பொய் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லி பாருங்க. நீங்க சொன்ன இயேசு எனக்கு சொந்தம் அப்படிங்கிறது அது நித்திய வாழ்க்கைக்கு உண்டான பயணம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்றைக்கு நாம் செய்கிற தவறு அதுதான். என்றைக்கும் அதுக்கு என்ன பண்ணும்? நீங்க மனுஷ பயத்தை ஜெயம் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா சுய மகிமையை ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது? நாடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தருவாருங்க. ஏங்க அது சொந்த வீடா? ஆண்டவர் தருவாருங்க. இது வாடகை வீடு தான். வண்டி இல்லையா? ஆண்டவர் தருவாருங்க, வண்டி தருவாருங்க. ஏசப்பா எனக்கு தருவார். அப்படி சொல்லும் போது அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, என் தேவன் எல்லாவற்றையும் எனக்கு தர அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சம்பாதிக்க முடியாது, நீ கொடுக்க முடியாது, அல்ல அவங்க கொடுக்க முடியாது. என் கர்த்தர் எல்லாவற்றையும் தருவதற்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? எப்பெல்லாம் இப்படிப்பட்ட வார்த்தை உங்க வாயில் இருந்து புறப்பட ஆரம்பிக்குதோ அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். இன்வெஸ்ட்னா என்ன? முதலீடு போடுறீங்க. எதால? வார்த்தையால முதலீடு போடுறோம். ஹல்லேலூயா. ஒரு வியாபாரத்துல முதலீடு அப்படின்னா ஒரு பணம் போடணும். ஒரு 50,000 பணம் போட்டாதான் அந்த வியாபாரத்துல இருந்து நமக்கு என்ன பண்ணும்? ஒரு 10,000 15,000 என்ன பண்ணும்? லாபம் வரும், ப்ராஃபிட் வரும். அப்ப இயேசு எனக்கு செய்வார், இயேசு எனக்கு அதை தருவார், என்கிட்ட இப்ப இல்ல, என் கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவர் என்று சொல்லி நீங்க சொல்லும் போதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க? அந்த விஷயத்திற்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுறீங்க. இதை நீங்க போடும் பொழுது கர்த்தர் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவார்? உங்களுடைய முதலீடு எடுத்துட்டு லாபகரமான காரியம் உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்? செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ அதுல ரொம்ப நாம என்ன பண்ணணும்? கவனம் உள்ளவர்களாக என்ன பண்ணணும்? இருக்கணும். அது மாத்திரமல்ல, இல்லை என்கிற மன குழப்பத்தையும் இல்ல மன பாரத்தையும் இல்லை என்கிற ஒரு திருப்திகரமாக இல்லாத ஒரு வாழ்க்கையை வெளிப்படுத்துவதுதான் பொய். அதான பொய். பொய்னா என்ன? உங்க மனதில் இருக்கக்கூடிய இல்லை, எனக்கு இது பத்தல, இது எனக்கு தேவையில்லை, இது எனக்கு தேவை, ஆனா என் வாழ்க்கை குறைவுள்ளதா இருக்குது, நிறைவுள்ளதா இல்லை அப்படின்னு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிற இல்ல அதை மறைத்து வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தைக்கு பேரு தான் பொய் அப்படிங்கிற ஒரு பேர். நீங்க சொல்லும் போது அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நாளைக்கு அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? என் வீடு இல்லைன்னு சொல்றதுனால உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? வண்டி இல்லைன்னு சொல்றதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்க என்ன காட்டி கொடுக்குறீங்க தெரியுமா? கர்த்தர் உங்களை தேடி வந்ததில் உங்களுக்கு திருப்தி இல்லை, வேத வசனம் உங்களை தேடி வந்ததில் திருப்தி இல்லை, கர்த்தர் உங்களை ரட்சித்தார் என்பதில் திருப்தி இல்லை, கர்த்தருடைய சுவிசேஷத்துல திருப்தி இல்லை, கர்த்தருடைய பாதுகாப்புல உங்களுக்கு திருப்தி இல்லை. உங்களுடைய முழு திருப்தியும் வீடு இல்லை, கார் இல்லை, பைக் இல்லை, நகை இல்லை, பணம் இல்லை, இதுல தான் இருக்குது. ஒரு பாஸ்டர் உட்காந்துட்டு பேசுறாரு, ஆசைப்படுங்க, என்னது 30 பவுன் நகையை ஆசைப்படுங்க, 2 ஏக்கர் நிலத்துக்கு ஆசைப்படுங்க, கேளுங்க ஆண்டவர்கிட்ட. 24 கேரட்டோ 22 கேரட்டோ எனக்கு அதை பத்தி சரியா தெரியாது, அதை கேட்டு ஆசைப்படுங்க, நகையை அப்படி கேட்டு ஆசைப்படுங்க, டைமண்டை கேட்டு ஆசைப்படுங்க. உட்காந்து பேசுறாங்க. இன்னைக்கு இருக்கிற பிரசங்கங்கள்லாம் அப்படிதான் இருக்கு. அப்ப அவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க? நல்லா கவனிங்க. நகை இருந்தா நீ திருப்தி உள்ளவ, 2 ஏக்கர் நிலம் இருந்தா நீ திருப்தி உள்ளவ. அப்ப நீ இப்ப திருப்தியா இல்லையா? ஏன் ஆண்டவர்கிட்ட கேட்கிற? பசியும் பட்டினியோடு இருக்கிறோமா? ஆண்டவர் தான் சொல்றாரு, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட போறது இல்லை. அப்ப இப்ப என்கிட்ட இருக்கிறதோ என்கிட்ட இல்லாம போகிறதோ எது வரைக்கும் ஆண்டவர் என்னை சோதிப்பார்னா, என்ன வரும்போது பசியும் பட்டினியுமா வயிறு அடிச்சுட்டு பிச்சை எடுக்க விட போறது இல்லை. வாடகை வீடுனாலும் நல்ல ஒரு வீடு கொடுப்பார்,
அதை சம்பாதிக்க நல்ல பலன் கொடுப்பார். 3 வேளை எனக்கு உண்டான ஆகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆனா கர்த்தர் மேல நான் அதிக பக்தி உள்ளவனா அதுல ஒரு வேளை உபவாசம் இருப்பேன், 2 வேளை உபவாசம் இருப்பேன், அது வேற. அப்ப இப்படிதான் இந்த உலகம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, சுய மகிமையை என்ன பண்ணுது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், உங்களுடைய திருப்தியையும் உங்களுடைய ஒரு முழுமையும் இயேசுவிடத்துல இல்லாதபடி உலகபூர்வமாக திருப்புகிற வேலை எது செய்யுது? மனுஷ பயம் செய்யுது. பிசாசானவனுக்கு நீங்களே ஓப்பனா அறிக்கை கொடுக்குறீங்க, நான் கர்த்தரிடத்துல சந்தோஷமா இல்லை, என் கணவர் என்ன நல்லா வச்சுக்கல, என் மனைவி நல்லா வச்சுக்கல, என் பிள்ளைகள் நல்லா வச்சுக்கல, என் முதலாளி என்ன நல்லா என்ன பண்ணல, என்ன திருப்தியா பார்த்துக்கல, எனக்கு உண்டான சம்பளத்தை கொடுக்கல, போனஸை கொடுக்கலன்னு சொல்ற மாதிரி ஆண்டவரை தான் கும்பிடுறேன், ஆனா அதுல ஒன்றும் திருப்தி இல்லை, என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கல, அந்த மாதிரியான வார்த்தை இல்லை. அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய வேலை என்னன்னா, எப்பொழுதும் நம்மை நாமே தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி, தேவனுக்கு முன்பாக நம்மை அடிபணிய வச்சு கர்த்தருடைய நாமத்தை மகிமை கொடுத்தணும். எனக்கு இது இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார், அல்லேலூயா, என் ராஜா என் கூட இருக்கிறார், என் தெய்வம் என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற தேவனுடைய வார்த்தை இருக்குது பாத்தீங்களா? அந்த வார்த்தை தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய, நான் ஏற்கனவே சொன்னது போல, முதலீடு போல, இன்வெஸ்ட்மெண்ட் போல. இப்படிப்பட்ட வார்த்தைகள் இந்த உலகத்துல உங்களை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும் தெரியுமா? உங்களை எப்படி வெளிப்படுத்தும் தெரியுமா? ஒருவேளை ஒரு மனுஷ பயத்தினால ஒரு பிசிக்கலான இல்ல உலகபூர்வமான ஆசீர்வாதத்தினுடைய குறைபாடுகளை உங்களிடத்துல பார்த்தாலும், நீங்க அதே நேரத்துல என் ஆண்டவர் எனக்கு போதும், என் இயேசு எனக்கு போதும், என் தேவனுடைய வார்த்தை எனக்கு போதும் அப்படிங்கிறது அவனுக்கு எப்படி வெளிப்படுத்தும் அப்படின்னு சொன்னா, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்தி உள்ள மகனாக மகளாக இருக்கிற. ஹல்லேலூயா. தானே அதுக்கு வேற அர்த்தம். இன்றைக்கு வேத வசனங்கள், இன்னைக்கு பிரசங்கங்கள், டிவியில பார்க்குற நீங்க வீடியோக்கள்லாம் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே திருப்திப்படுத்துகிற இல்ல முழு நிறைவு அடைய செய்கிற வார்த்தைகள் உங்களை தேடி வருகிறதா? இல்ல உலகபூர்வமான காரியங்களிலே உங்களை திருப்தி அடைய ஒரு முழு நிறைவோடு செய்கிற வார்த்தைகள் வருகிறதா? கவனிங்க. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் திருப்தி அடையணும். இயேசு எனக்கு எல்லாவற்றை காட்டிலும் இயேசு போதும்னு என்னைக்கு நீங்க அறிக்கை இடுறீங்களோ, என்னைக்கு மற்றவங்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பொழுதுதான் உலகபூர்வமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் நீங்க இயேசுவை விட்டு பின்னிட்டு போக மாட்டீங்க. சில பேருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், சில காரியங்கள் வந்த உடனே இயேசுவை விட்டு வழி விலகி போயிடுவாங்க. பணம் பேச ஆரம்பிக்கும், பொருட்கள் பேச ஆரம்பிக்கும். இல்ல, இயேசு இந்த இடத்துல கொலை செய்ய வராங்க. அந்த இடத்துல கொலை செய்ய வரும் பொழுது அவங்க ஏன் கொலை செய்ய வராங்க அப்படின்னு சொன்னா, அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பரிசேயர்கள், இந்த யூதர்கள் பெரிய காரியங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தங்களை கண்டுபிடிச்சோம். அவங்களுக்கு தெரியும் இயேசுவை கொலை செய்ய வருகிறவர்களுக்கு தெரியும் இயேசு உண்மை உள்ளவர், அவர் அற்புதம் செய்கிறவர், அவருடைய சுவிசேஷம் நமக்கு நன்மை பயக்கும் தெரியும். ஆனா இருந்தாலும் ஏன் இயேசுவை கொலை செய்ய வருகிறார்கள்னா, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பரிசேயர்கள் என்ன நினைப்பாங்க, நாளைக்கு நம்மளை கோயிலுக்குள்ள விடுவாங்களோ விடமாட்டாங்களோ, நாளைக்கு நம்முடைய பண்டிகைகளை செலிப்ரேட் பண்ண விடுவாங்களோ விடமாட்டாங்களோ என்று சொல்லி அறிந்து கொண்ட சுவிசேஷத்தை விசுவாசிக்க முடியாமல் தட்டு தடுமாறி என்ன பண்றாங்க, மனுஷ பயத்தோடு நிற்கிறாங்க. சுவிசேஷம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துச்சுன்னா அது பண்ற வேலை என்ன தெரியுமா? முதலாவது அவனுக்குள்ள இருக்கக்கூடிய பெருமையை உடைக்கும். அல்லேலூயா. அவனுக்குள்ள இருக்கக்கூடிய தற்பெருமையை உடைக்கும். அவனுக்குள்ள எந்தெந்த காரியம் அழுக்காய் நிறைந்திருக்கிறதோ அதெல்லாம் உடைச்சு அவனுக்கு வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள நடக்கிற விஷயம் என்ன தெரியுமா? நீங்க எந்த அளவுக்கு கீழே விழுந்து கிடக்கிறீங்கன்னு அறிந்து கொள்ளுவீங்க. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? வசனத்தை படிக்க என்ன அறிந்து கொள்ளுவீங்க? தாவீதை பற்றி அறிந்து கொள்வது அதிகம், மோசேயை பற்றி அறிந்து கொள்வது என்னமோ குறைவுதான், பேதுருவை பற்றி அறிந்து கொள்வது குறைவுதான். மற்ற காரியங்களை அறிந்து கொள்வதை காட்டிலும் வசனம் படிக்க நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்குள்ள இருந்து உடைஞ்சு வெளியே வரும். தாவீது பத்சேபாளோடு தவறு பண்ணா, பாவம் பண்ணா, அதை படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அதை படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? என்னுடைய சிந்தை எப்படி இருக்குதுன்னு நான் என்ன பண்றேன், என்ன யூகிக்க ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா. என்ன நான் சிந்திக்க ஆரம்பிக்கிறேன்.
ஒரு கணத்திலே தாவீது பத்சேபாள் இடத்திலே விழுந்து போனானே, இப்ப என்னுடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நான் ஒரு தாவீதாக என்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பத்சேபாள் என்கிற ஒரு காரியம் எத்தனை என்னை இழுத்து கொண்டிருக்கிறது, என்னை கீழே விழ செய்வதற்கு என்று சொல்லி என்னை நானே அறிந்து கொள்ள, என்னிடத்தில் இருக்கக்கூடிய பாவமான காரியங்களை எக்ஸ்போஸ் பண்ணதான், வெளிப்படுத்துறதான் சுவிசேஷத்தினுடைய வேலை, தேவனுடைய இயேசுவின் ரத்தத்தினுடைய வேலை. ஆனா அதுக்கு இடம் கொடுக்காம நம்மளை நாமே பெருமைப்படுத்திட்டே உட்கார்ந்துருக்கிறோம். சில தவறுகளை சில பேர் பண்ணிட்டாருங்கன்னா அந்த தவறுகளை குறித்து பேசுறதை காட்டிலும் அவங்க பெருமையவே பேசுவாங்க. அவங்க என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க படிச்சிருக்கிறாங்கல்ல, அவங்க என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்ககிட்ட சொத்து இருக்குது இல்லை, இப்படிலாம் சொல்றது உண்டு இல்லை. அவங்க என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க திறமையான ஆள் இல்லை. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, அவங்க தப்பு பண்ற ஆளா இருந்தாலும் இவங்க ஏன் அப்படி போய் என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட அப்படி தூண்டி விடுறாங்க, அவங்களை ஏன் போய் இன்டியூஸ் பண்றாங்க, அவங்களை ஏன் இப்படி உந்தி விடுறாங்க பாவம் பண்றதுக்கு. ஹல்லேலூயா. எனக்கு தாவீது பத்சேபாளுடைய விஷயத்துல கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பத்சேபாலை நம்ம குறை சொல்ல முடியாது. பத்சேபால் அந்த அம்மா அவங்க வீட்டுல அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப தாவீது ஒருபடி மேல உப்பிரிகையில போய் மேலே ஏறி நின்று அவன் பார்த்ததுதான் தப்பு. பத்சேபாலை குற்றம் சொல்லிட்டு இருக்க கூடாது. பத்சேபாலை அப்படி போய் நின்னதுனாலதான் தாவீது தப்பு பண்ணான். இது மனுஷ பயத்தினால சொல்லலாம். தாவீது ஒரு ராஜா, தாவீதை கொண்டு வந்து நிக்க வச்சு நாத்தான் வந்து சொன்னான், டே தாவீது நீ இப்படி தப்பு பண்ணிருக்க அப்படின்னா கூட இருக்கிறவங்க என்ன சொல்லியிருப்பான், அவன் ஒரு ராஜா, ஆமா தாவீது நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்ல மாட்டான். ஏன் பத்சேபால் அம்மா வந்து அப்படி நின்னாங்க, அதனாலதாங்க தாவீது தப்பு பண்ணிட்டாரு, நீங்க ஏன் தாவீதை தப்பு சொல்றீங்க, பத்சேபால் அம்மா மேலதான் தப்புன்னு பழிய திருப்பி போட்டுருவானுங்க. இன்னைக்கு அப்படிதான் உலகமும் இருக்குது. மனுஷ பயம், என்ன சொல்லிடுவாங்களோ, ஏது சொல்லிடுவாங்களோ, நம்மளை கொன்றுவாங்களோ அப்படின்னு சொல்லி. சகோதர சகோதரியை, எப்பொழுதும் சுவிசேஷம் நம்முடைய வாழ்க்கையில வருதுன்னா நம்மை வெளிப்படுத்துகிற விஷயம் நமக்குள்ள தவறுகளை. ஆனால் இந்த மனுஷ பயம் என்பது உன்னுடைய தவறுகளை சுட்டி காட்ட விடாதபடி, தேவனுக்குள்ள நீர் வேறு உண்டாதபடி உன்னை எக்ஸ்போஸ் பண்ண விடாம என்ன செய்யுது, அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்க விடாமல், ரட்சிப்புக்குள்ள செல்ல விடாம உங்களை என்ன பண்ணுது, தடுத்து போடுது. இதுதான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் டேஞ்சர், முதல் அபாயம். இரண்டாவது அபாயம் எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 1:10 வாசிங்க. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன், மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இரண்டாவது பாயிண்ட் தான், நான் மற்றவர்களின் இச்சைகளுக்கோ விருப்பங்களுக்கோ அடிமைப்பட்டு இருந்தால் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய முடியாது. ஹல்லேலூயா. நம்ம எப்பயுமே இரண்டாவது பாயிண்ட் அதுதான். இது அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவா சொல்றாரு. கலாத்தியர் 1:10 சொல்றாரு, நான் யாரை பிரியப்படுத்த என்ன பண்றேன் இருக்கிற. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இந்த வசனம்லாம் சில நேரத்தில் நம்ம கண்ணுக்கு படுறதுல நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எங்கேயாவது எழுதி வச்சுக்கோங்க. என்னுடைய வாழ்க்கை யாரை சார்ந்து இருக்கிறது, மனுஷரையா தேவனையா என்று சொல்லி என்ன பண்றோம் நம்ம பார்க்கிறோம். என் சகோதர சகோதரியை, சில நேரத்தில் சொல்றது உண்டு, நான் கடவுளையும் பிரியப்படுத்துகிறேன், என்னை சுற்றி உள்ளவர்களையும் பிரியப்படுத்துகிறேன். முடியவே முடியாது. ஒரு வேலைக்காரன் 2 எஜமான்களை என்ன பண்ண முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. ஒரு மனுஷன் 2 போட்ல என்ன பண்ண முடியாது, போக முடியாது. இந்த உலகத்துல மனுஷரையும் திருப்திப்படுத்துறேன், ஏசப்பாவையும் திருப்திப்படுத்துகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க. இந்த வார்த்தையினுடைய அர்த்தமே, நான் மனுஷரை என்ன பண்றேன், திருப்திப்படுத்துறேன். மனுஷன் தான் மேலானவனா இருக்கிறான், எனக்கு அவன் தான் தேவை, அவனை மாத்திரம் தான் நான் என்ன பண்றேன், திருப்திப்படுத்துறேன். நீ என்றைக்கு தேவ சித்தத்தின் பிரகாரம் ஓட ஆரம்பிக்கிறியோ, என்றைக்கு தேவனை பிரியப்படுத்த ஆரம்பிக்கிறியோ, அப்பொழுதே இந்த உலகத்திற்கு சில நேரங்கள் நம்ம என்னவா மாறிடுறோம், எதிரியா மாறிடுறோம். பொய் பேசாம, திருடாம, குடிக்காம, சிகரெட் பிடிக்காம, பாவமான காரியங்களில் ஈடுபடாம, தவறான காரியங்கள் உன்கிட்ட நெருங்காம, என்றைக்கு நீ பரிசுத்தத்தை நோக்கி தேவனை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறியோ, கர்த்தருக்கு பிடிச்சமான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறோமோ, அன்றைக்கே இந்த உலகம் நமக்கு என்ன மாறும், அகைன்ஸ்டா வந்து நின்றோம். நல்லா கவனிங்க, 2 பேருக்கு நம்ம கீழ்ப்படிய முடியாது. முதலாக இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு என்ன பண்றாங்க, கேட்கிறாங்க. அப்ப கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த ராஜா யாரு, சவுல். முதல் ராஜா. அவன் எதனால வீழ்ந்து போனான் தெரியுமா, சொல்லுங்க, எதனால வீழ்ந்து போனாரு, மனுஷ பயம்.
மனுஷ பயம் தான் அவனுக்குள்ள என்ன செய்தது? தேவனிடத்திலிருந்து அவனை வழி விலகி கொண்டு போய் அவனை கீழே விழ செய்தது. கொஞ்சம் நம்ம சவுலை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் அவனை ஊழியத்திற்கு, அதாவது ராஜா என்று சொல்லி தேவனுக்கு ஊழியம் செய்ய, தேவனுக்கு பணிவிடை செய்ய, தேவ ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷன்ல என்ன பண்றாரு? சவுலை கொண்டு வந்து வைக்கிறாரு. அப்படி தேவன் சவுலை கொண்டு வந்து வைக்கும் பொழுது அவன் தேவனை பிரியப்படுத்துகிறவனாக இல்லாம மனுஷ பயத்தோடு இருந்ததுனாலதான் அவனுக்குண்டான ஸ்தானத்தை, அவனுக்குண்டான இடத்தை அவன் என்ன பண்ணுகிறான்? இழந்து போகிறான். தேவனுடைய சமூகத்திலிருந்து அவன் என்ன பண்ணுறான்? தூக்கி எறியப்படுகிறான். அவனால ஒரு நல்ல முடிவெடுக்க என்ன பண்ண முடியல. எடுத்து வாசிங்க 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் எடுங்க. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம். அதுல நம்ம பார்க்கிறோம் சவுல் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சவுலை என்ன பண்றாரு? அபிஷேகம் பண்றாரு. அப்படி அபிஷேகம் பண்ணிட்டு ஒரு பிரைவேட்டா என்ன பண்றாரு? கொண்டு போய் ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்துல சவுலை கொண்டு போய் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி அவரை அபிஷேகம் பண்ணுகிறார். அவரை ராஜாவாக என்ன பண்ணுகிறார்? அபிஷேகம் பண்ணுகிறார். ஆனா அவன் என்ன பண்றான்? அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்த அவன் ஓப்பனா வெளியே வந்து சொல்றதுக்கு, நான் தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் ராஜா என்று வெளியே சொல்றதுக்கு அவன் என்ன பண்றான்? கூச்சப்பட்டுட்டு, அவன் வெட்கப்பட்டுட்டு வெளியே வந்து என்ன பண்ணலாம்? அவன் சொல்லல. அந்த வசனம் ஓகே, நீங்க வீட்டில் போய் அதை வாசிச்சு பாருங்க. அந்த வசனத்தில் வாசிக்கலாம். நம்ம வீட்டில் போய் என்ன பண்ணலாம்? வாசிச்சு பாருங்க. அதுல என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, சவுலை ராஜாவாக அங்கீகரித்து ஜனங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாரு. அப்படி வைக்கும் பொழுது சவுலுக்குள்ள ஒரு பயம் வந்துருது. என்ன பயம் வந்தது? என்னை பார்த்து என்ன நினைப்பார்களோ, என்னை பார்த்து ஏது நினைப்பார்களோ என்று சொல்லி அவர் எண்ணி அவர் தன்னைத்தானே என்ன பண்ணுகிறார்? மறைத்துக் கொள்ளுகிறார். கர்த்தர் உன்னை தனிப்பட்ட முறையிலே சாமுவேல் என்கிற ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியை கொண்டு உன்னை ராஜாவாக கர்த்தர் அங்கீகரித்து கர்த்தருடைய வேலையை செய்ய, ஜனங்களை வழிநடத்த உன்னை அபிஷேகம் பண்ணி உன்னை என்ன பண்றார்? பிரைவேட்டா அதெல்லாம் நடந்து பப்ளிக்கா உன்னை கொண்டு வந்து பொது வெளியில உன்னை கொண்டு வந்து ராஜா என்று சொல்லி உன்னை அங்கீகரிக்கும் பொழுது சவுலுக்குள்ள ஒரு பயம். அவங்க என்ன நினைப்பார்களோ, அவர்கள் ஏது நினைப்பார்களோ, அவர்களை என்னை எப்படி புரிஞ்சுக்குவாங்களோ, என் உருவத்தை பார்த்து என்ன நினைப்பார்களோ. சில நேரங்கள் அப்படித்தான தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும், கர்த்தர் உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழிநடத்துதலை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு ஒரு மேன்மையை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாதபடி மனுஷனை பார்த்து பயந்து பின்னோக்கி என்ன பண்ணிடுறோம்? நின்றுறோம். அப்ப உங்களுக்குள்ள எது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது பாருங்க. தேவ திட்டத்திற்கு செயல்படாதபடி, தேவனுடைய சித்தத்திற்கு செயல்படாதபடி இந்த மனுஷ பயம் உங்களை என்ன பண்ணிருது அப்படின்னா மறைச்சு வச்சிருது. இன்றைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் ரட்சிப்புக்குள்ள வந்தும் ஜொலிக்க முடியாதபடி, ஒரு எழுப்புதலுக்குள்ள போக முடியாதபடி தடுமாறி ஏன் நிக்கிறாங்கன்னா, அவர்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தை வெளிப்படுத்த முடியாம ஏன் நிக்கிறாங்கன்னா, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன நினைப்பார்களோ, என் குடும்பத்தாட்கள் என்ன நினைப்பார்களோ, நான் வேலை செய்யற இடத்துல என்ன நினைப்பார்களோ என்கிற ஒரு பயம். தேவ திட்டம் உங்க வாழ்க்கையில இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ், இப்படிப்பட்ட தாக்கங்கள் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அனுமதிக்க கூடாது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்க கூடாது. கோலியாத்தை கண்டு எல்லாருமே பயந்து நிக்கிறாங்க. இந்த சவுலும் பயந்து நிக்கிறான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, சவுல் இருக்கிறதுலே ரொம்ப உயரமான ஆளு, அதனால நல்ல உயரமான ஆளு, அகன்ற தோல் உடையவன். இப்படி ஜனங்கள் ஒரு ஆஜானு பாகுவான ஒரு ஆளை கேட்டாங்கன்னா தேவன் என்ன பண்றாரு? சவுல ராஜாவா கொண்டு வந்து என்ன பண்றாரு? அபிஷேகம் பண்றாரு. இப்படிப்பட்ட ஆளு கோலியாத்துக்கு என்ன பண்றான்? பயந்து நிக்கிறான். அப்ப தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். அபிஷேகம் பண்ணி அந்த கோலியாத்தோட சண்டை போட வரும்பொழுது அவனை அத்தனை பேர் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, அவனை அத்தனை பேர் கேவலப்படுத்துறாங்க, அவனை அத்தனை பேர் அவமானப்படுத்துறாங்க. மனுஷ பயம் தாவீதுக்குள்ள இருந்திருந்தா இந்த பயத்தை, அந்த அவமானங்கள், இந்த கேவலங்கள்லாம் இருந்திருக்கு, அவனுக்கு ரொம்ப தாக்கத்தை உண்டாயிருக்கும். போய் கோலியாத்துக்கு முன்னாடி நின்று என்ன பண்ணிருக்க மாட்டான்? சண்டை போட்டிருக்க மாட்டான். அல்லேலூயா. ஒருத்தன் சின்ன பையன் சொன்ன உடனே, ஆமா இல்ல நான் சின்ன பையன், அவன் பெரிய ஆள் இல்ல, இவனுக்கு கத்தி பிடிக்க தெரியலடா, ஆமா இல்ல எனக்கு கத்தி பிடிக்க தெரியாது, நான் ஆடு மேய்ச்சவன் இல்ல, இவனுக்கு அந்த யூனிஃபார்ம், அந்த ராணுவ ட்ரெஸ் போட தெரியலப்பா, ஆமா இல்ல எனக்கு அந்த ட்ரெஸ் போட தெரியாது இல்ல,
அப்படின்னு பயம். இந்த உலகம் அப்படித்தானே பண்ணும். அல்லேலூயா. தாவீதுடைய சகோதரர், உனக்கு என்னடா இங்க வேலை, நீ சின்ன பையன், சாப்பாடு கொடுத்தியா, போய் அப்பாவுடைய ஆட்டை போய் பாடுறா அப்படிங்கிறான். ஆமல்ல, அப்படியே பண்ணான் தாவீது? இல்ல. அல்லேலூயா. இத குறித்து எந்த பயமும் படாம, கோலியாத்தை குறித்தும் பயப்படாம, தேவன் அவனுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை அவன் போய் என்ன பண்ணான்? நிறைவேற்றினான். அல்லேலூயா. சகோதர சகோதரி, இன்னைக்கு நீ கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். கர்த்தர் உனக்குள்ள வைத்திருக்கிற அபிஷேகம், கர்த்தர் உனக்குள்ள வைத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையின் திட்டத்தை வெட்கப்பட்டு அவமானப்பட்டு யார் என்ன நினைப்பார்களோ என்று சொல்லி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அபிஷேகத்தை மற்ற மனிதர்களுடைய மறைக்க முயற்சி செஞ்சீங்கன்னா கர்த்தருடைய திட்டமும் நீங்க அந்த உலகத்துல பிறந்ததற்குண்டான நோக்கமும் ஒருபோதும் நிறைவேறாது. அல்லேலூயா. யோசேப்பு போய் சொல்றான் அவங்க அண்ணன்மார்கிட்ட, நான் கனவு கண்டேன், கர்த்தர் கனவு கொடுத்தார், எல்லாருடைய அரிக்கட்டுகளும் என் காலில் விழுந்தது, எல்லாருடைய கோள்கள், அதாவது எல்லா கோள்களும் விழுந்து என்ன வணங்குச்சு அப்படின்னு சொல்லி. பயப்பட்டானா யோசேப்பு? அல்லேலூயா. ஏன் பயப்படலை? ஏன்னா அவனுக்கு தெரியும், இதை சொன்னா என் சகோதரர்கள் என்ன கேலியும் கிண்டல் பண்ணுவாங்க. 11 பேர் எனக்கு முன்னாடி, 10 பேர் எனக்கு முன்னாடி இருக்கிறான், நான் 11வது ஆளு, எங்க அப்பா பெரியவர், இவங்க எல்லாம் வயசு மூத்தவங்க, ஏன்டா நான் உன் காலில் விழுந்து வணங்கணுமான்னு என்ன கேலி பண்ணுவாங்க, என்னை கிண்டல் பண்ணுவாங்க, அடிப்பாங்க, இதெல்லாம் தெரியும். ஆனா அவனுக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா? மனுஷ பயம் இல்ல, தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. சவுல் அதுல ஏமாந்து போறான். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் இப்படி நம்ம பயப்பட ஆரம்பிச்சோம்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையை பயன்படுத்தவே மாட்டார். ஒருத்தர் உங்ககிட்ட வந்து ஒரு குறைய சொல்றாங்க, உங்ககிட்ட வந்து ஐயா என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை, ஐயோ எங்க இயேசு சுகம் கொடுப்பான்னு சொல்லிட்டா நம்மளை ஒதுக்கிடுவாங்களோ, எங்க சுவிசேஷத்தை சொன்னா நம்மளை கேவலமா பேசுவாங்களோ, சில பேர் நம்மளை கிண்டலும் பண்ணுவாங்க, எப்போ பார்த்தாலும் ஏசுன்னு சொல்லி. சில பேருக்கு நல்லா கவனிங்க, ஒரு சில பேர் எப்பயுமே சோத்துரும், ஆண்டவரே நல்லவரேன்னு இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பான். பக்கத்தில் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அவங்களை கேலியும் கிண்டலும் பண்ணுவாங்க. எப்போ பார்த்தாலும் ஏசுன்னு சொல்கிறேன், எப்போ பார்த்தாலும் பைபிளுங்கிற, எப்போ பார்த்தாலும் அல்லேலூயாங்கிற, நீலாம் அல்லேலூயா கோஷ்டிக்காரன், அல்லேலூயா கூட்டத்தான் அப்படின்னு சொன்ன உடனே நமக்குள்ள அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வெக்கம் வளரும், அப்புறம் அப்படியே நாக்கு தடுமாறும். அல்லேலூயான்னு சொல்கிறதுக்கு, ஏசுன்னு சொல்கிறதுக்கு அப்படியே தடுமாறி கொஞ்சம் நாட்கள் ஆக இல்லை பாஸ்டர் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, இல்லை இப்படி இருக்கணும்ல, அப்படி இருக்கணும்ல, மரியாதை இருக்கணும்ல, நான் வெளியே தெரியக்கூடாதுல்ல, தெரிஞ்ச என்னெல்லாம் கேலி கிண்டல் விடாத. நீங்க அல்லேலூயான்னு சொன்னதுனால தான் உங்களை அந்த இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் ஏசுன்னு சொல்ல, அதை காட்டி ஒன்று மேலே கொண்டு போவார். பேசுறவன் அதே ஸ்டேஜில் பேசிக்கிட்டே இருக்கட்டும். யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்பு கிட்ட வந்து எப்பா அரிசி கொடு, பஞ்சகாலம் வந்துருச்சு, பசியும் பட்டினியுமா கிடக்கிறோம்னு நின்னாங்க. இன்னொருத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார்னா உங்களை அதுல எக்யூப் பண்ணாம, உங்களை அதுல உயர்த்தாம, ஒருபோதும் உங்களை அதுல திடப்படுத்தாம, அந்த திட்டத்திற்கு உண்டான பலனை உங்களுக்கு கொடுக்காம எங்கேயும் கொண்டு போய் ஆண்டவர் நிறுத்த மாட்டார். சவுல ராஜாவை அங்கீகரித்திருக்கிறார்னா அதற்குண்டான திடப்படுத்தி, அவனை பலப்படுத்தி, அவனுக்குண்டான பலனை கொடுத்துதான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஆனா தனக்குள்ள இருக்கக்கூடிய பலனையும் தனக்குள்ள இருக்கக்கூடிய திடனையும் அவனை உணராமல் மற்றவங்க என்ன சொல்லுவார்களோ என்கிற ஒரு தாட்டை, ஒரு எண்ணத்தை தனக்குள்ள என்ன பண்ணிட்டான்? கொண்டு போயிட்டான். முதல் தவறு சவுல் பண்ணது என்னன்னா, மனுஷ பயத்தினால யார் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது காரியம் எடுத்து கூட வாசிக்கலாம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. நல்லா கவனிங்க. மனுஷ பயம் ஒரு மனிதனுக்குள்ள வந்துருச்சுன்னா தேவனுடைய வார்த்தைக்கோ, தேவனுடைய கமாண்ட்மெண்ட்டுக்கு, தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் நம்மளை மாத்திரும். இப்ப நல்லா கவனிங்க, சவுல் ராஜாவாகும் போதே தெரியும் தேவனுக்கு பலி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி வந்து தான் பலி கொடுக்கணும். நம்ம பலி கொடுக்க தகுதி இல்லை, ஏன்னா கர்த்தர் நம்மை ராஜாவாக அங்கீகரித்திருக்கிறார். சாமுவேலை ஒரு பிரீஸ்டாக, ஒரு ஆசாரியனாக, ஒரு இது சொல்லக்கூடிய ஒரு ஆளாக, ஒரு தீர்க்கதரிசியாக அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்பதை யார் நல்லா அறிந்து வச்சிருக்கிறார்? சவுல் நல்லா அறிந்து வச்சிருக்கிறார். இப்படி அறிந்து வைத்திருக்கும் பொழுது ஒரு இடத்துல போய் பார்க்கிறோம், அவங்க போய் ஒரு இடத்துல
வெயிட் பண்றாங்க. அங்க சொல்றாரு சாமுவேல், நீ போய் அங்க வெயிட் பண்ணு, நான் வருவேன், நான் வந்து என்ன பண்ணுவேன், எல்லாரும் சேர்ந்து பலி கொடுக்கலாம் அப்படின்னு நீ வெயிட் பண்ணுன்னு சொன்னா, இவர் என்ன பண்றாரு, வெயிட் பண்ணாம அங்க போய் என்ன பண்றாரு, சுயமா வர லேட் ஆயிடுச்சுன்னு இவரே என்ன பண்றாரு, பலி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. தேவனுடைய உத்தரவு என்ன தெரியுமா, காத்திருக்கணும். அதுக்கு மேல சாமுவேல் தான் வந்து அந்த பலியை கொடுக்கணும், நீ கொடுக்க கூடாது. சாமுவேல் செய்ய வேண்டியதை சாமுவேல் செய்யட்டும், சவுல் செய்ய வேண்டியதை சவுல் செய்யட்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். இப்ப இந்த ராஜாங்கிற அங்கீகாரம் வந்த உடனே அதுல ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை அழகா அதுல என்ன பண்ணிருக்கு, யூஸ் பண்ணிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, சவுல் என்ன சொல்றாரு, எண்ணி துணிந்து அப்படின்னு சொன்னா, he forced himself அப்படின்னு சொல்றாங்க. தன்னை தானே அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, முன்னுக்கு தள்ளுறான். எதுக்கு தள்ளுறான் அப்படின்னு சொன்னா, சுற்றி ஜனங்கள் இருக்கிறாங்க, நான் காத்து கொண்டு இருக்கிறேன்னா, இவரே ஒரு ராஜா, இவர் ஏன் சாமுவேலுக்கு போய் என்ன பண்ணும், அதான அர்த்தம். இவரே ஒரு ராஜா. ஏன்னா இப்ப ராஜாவாய் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, எல்லாரும் ராஜா ராஜான்னு கூப்பிட்ட உடனே அங்க எவனா ஒருத்தன் பேசியிருப்பான். என்ன பேசியிருப்பான், 7 நாள் ஆச்சு சாமுவேல் இன்னும் வரல, இவரு தானே ராஜா, இவரு தானே எல்லாத்துக்கும் மேலான ஆளு, இவரே கடவுளுக்கு பலி கொடுக்கலாமா, இவர் ராஜா, ராஜா போய் சாமுவேலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா ராஜா அப்ப சாமுவேலுக்கு பயந்துட்டு இருக்கிறாரோ அப்படின்னு நினைச்சு எல்லாரும் பேச ஆரம்பிச்ச உடனே இப்ப இவனை ஃபோர்ஸ் பண்ணுதான், இவனையே தள்ளுதான். ஆங்கிலத்தில் அப்படிதான் சொல்லி, he forced himself, தன்னைத்தானே அவன் உந்துகிறான். எதுக்கு உந்துகிறானா, தேவனுடைய திட்டத்திற்கு, தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக செயல்படுவதற்கு. அல்லேலூயா. சகோதர சகோதரியே, சில நேரங்களில் நாம் செய்கிற தவறு அதுதான். தேவ சித்தம் ஒன்று இருக்கும், தேவ திட்டம் ஒன்று இருக்கும். தயவு செய்து தேவ சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் குழப்பி விட்டுறக்கூடாது. நீங்க உங்க வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் தேவன் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும், ஒரு நிலம் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு வண்டி வாங்குறதா இருக்கட்டும், உங்க பொண்ணுடைய திருமண வாழ்க்கையா இருக்கும், உங்க மகனுடைய திருமண வாழ்க்கையாகட்டும், கொஞ்ச நாள் தாமதிக்குதா, காத்திருங்க தேவ சமூகத்துல. யாராவது வந்து நின்று என்ன சொத்து இருந்து என்ன பண்றது, பையனுக்கு 28 வயசு ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம் ஆகல, கிறிஸ்டின்லயே தான் கல்யாணம் பண்ணுவோம்னு நிக்கிறாங்க. உலகபூர்வமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கலாம்ல சொன்னோன்னு அந்த அம்மாவுக்கு நெஞ்சு உடஞ்சு என்ன பண்ணிடுறோம், ஐயாவுக்கு நெஞ்சு உடஞ்சு உடனே சரி அப்படியாவது பண்ணிடுவோம். கர்த்தர் உன் மகனுக்குன்னு வச்சிருக்கிற மகளை கொண்டு வருவார், உன் மகளுக்குன்னு வச்சிருக்கிற மகனை கொண்டு வருவார், உனக்கென்று வைத்திருக்கிற வீட்டை உனக்கு கொடுப்பார், உனக்கென்று வைத்திருக்கிற வாகனத்தை உனக்கு கொடுப்பார். ஆனா யாரோ ஒருவர் சொன்னாங்கன்னு போய் விழுந்துடாதீங்க. 2வது சவுல் செய்த தவறு அதுதான். மனுஷ பயத்தினால முதலாவது தன்னை மறைத்து கொண்டான், 2வது என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னா, மனிதர்கள் சொல்லுகிறார்கள், மனிதர்களுடைய பேச்சை கேட்டுட்டு தன்னைத்தானே himself he forced, தன்னைத்தானே தள்ளிக்கிட்டான். தேவ சித்தத்திற்கு விரோதமாக, தேவனுடைய சத்தியத்திற்கு என்ன பண்ணுது, விரோதமாக. சகோதர சகோதரியே, ஒரு மனிதனுக்குள்ள பயம், இந்த மனுஷ பயம் வந்துருச்சுன்னா 2 விஷயம் நடக்கும். ஒன்று, அந்த மனுஷ பயத்தை அவன் எதிர்கொண்டு ஜெயம் கொள்ளணும். இல்லை அப்படின்னு சொன்னா மனுஷ பயம் அவனுக்குள்ள இன்னும் அதிகமாக வளர்ந்து 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 தேவனுடைய திட்டத்தை விட்டு வழி விலகி போயிடுவான். சவுல் அதான் பண்றான். அவனுக்கு எல்லா சத்தியமும் தெரியும். தன் ராஜாவாக அங்கீகரிக்கப்படுவதற்கு முன்னாடி சாமுவேல் தான் தன்னை கண்டுபிடிக்கிறார், தன்னை ராஜாவாக அங்கீகரிக்கிறார். அவர் தான் எண்ணெய் ஊத்தி என்ன அபிஷேகம் பண்ணினார். அப்ப சாமுவேல் தனக்கு மேலானவன் என்பதை சவுல் நன்றாக அறிந்திருக்கிறார். ஆனா கூட இருக்கிறவன் பேசுறதை கேட்டு பயம் வந்துருச்சு. எங்க இவங்கெல்லாம் என்ன மதிக்காம போயிடுவாங்களோ, இவங்கெல்லாம் எனக்கு கனம் கொடுக்காம போயிடுவார்களோ. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. எதுக்கு கஷ்டப்படுறீங்க? யாராவது ஒரு அம்மா வாசல்ல ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, கழுத்துல ஒரு செயினை கூட காணோம். என்னன்றாங்க, கழுத்துல ஒரு செயினை கூட. உடனே இந்த அம்மா வீட்டில் வந்து சண்டை பண்ணி அதை பண்ணி போய் 30,000 ரூபா 40,000 ரூபாய்க்கு செயினை கடனை வாங்கிட்டு வந்துடுறேன். அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க, நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? நீ ஆமா அவங்களுக்கு பயப்படுற? அவன் 5 லட்ச ரூபா கடனை வாங்கிட்டு வந்து உட்காந்து முன்னாடி பேசினால நீ போய் 5 லட்ச ரூபா கடனை கொண்டு தள்ளுறான். உன் கழுத்துல நான் நகைக்கு விரோதமான ஆள் கிடையாது, பாஸ்டர் நகையை பேசுறாருன்னு சொல்லாதீங்க. வீடும் அப்படிதான். நம்ம ஒரு நல்ல வீட்டில் என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் 1000 ரூபாய் 2000 ரூபாய் வாடகை கொடுத்து சந்தோஷமா குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருப்போம். நாடு சொந்த வீடு இல்லையா? இத்தனை வருஷம் சம்பாரிச்சு என்ன பண்ணீங்க? அவர் பாருங்க வீடு 50 லட்சத்தில் கட்டிட்டாரு, இவர் 1 கோடியில் கட்டிட்டாரு. இவன் சொல்ல 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 நமக்குள்ள என்ன ஆயிடும், அடுத்த தடவை வந்து இவன் எங்க சொல்லிடுவானோ இல்லை பக்கத்து வீட்டில் போய் உடனே போ ஒரு 70 லட்சத்துக்கு வீட்டை கடனை போடு, 80 லட்சம்.
மாதம் கட்டிடலாம், அடுத்த மாதம் கட்டும்போது தான் தெரியும். அப்புறம் ஆண்டவர் கேட்கல, ஆண்டவர் கண்ணை திறக்கல, ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கல, இருக்கிறதெல்லாம் போகுது, என் நகை போகுது, என் வண்டி போகுது, ஆர்சி புக்கு போகுது. ஆண்டவர் சொன்னார், எவனோ வந்து உன் வீட்டில் உட்காந்து வீடு இல்லைன்னு சொல்றதுக்காக ஆண்டவர் தருவார். கடனே இல்லாமல் உன்னை வாழ செய்வர்னா ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துரு, தருவார். அவர் காத்திரு, தேவ சமூகத்தில் அடங்கியிரு. ஹல்லேலூயா. 3 கோடி ரூபாய் வீட்டில் உட்காந்துட்டு சப்பாத்தி தின்னுட்டு இருக்கிற கூட்டம் உண்டு. சப்பாத்தி எல்லாருமே சாப்பிட்றோம், உடல்ல 1008 பிரச்சனை. ஆனால் 3 கோடி ரூபாய் வீட்டை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. பெரிய கார், ஒருத்தர் ஒரு 2 கோடி ரூபாய் காரு, அந்த காரில் அவர் உட்காந்து போறாரு. வீட்டுக்கு போனால் பெட்டில் படுக்க முடியாது, கீழே தான் படுக்கணும். சின்ன கட்டில், அந்த கைத்து கட்டில் இருந்தாலும் நல்லா நிம்மதியாக படுக்கிறோம், நிம்மதியாக தூங்குறோம், நிம்மதியாக எந்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஏசி போடனாலும் ஃபேன் காத்துலேயே நமக்கு எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் தூக்கம் வருது. கர்த்தர் அந்த அபிஷேகத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. அது போதும் நமக்கு. இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற இந்த சவுல் அப்படிதான் இழந்து போனான் பாருங்க. தேவையில்லாம போய் அதை பலி கொடுத்து கோவம் வந்துருச்சு. சாமுவேல், நீ ராஜாவா நீ இருக்க தகுதி இல்லடான்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க. 2வது விஷயம். 3வது காரியம் என்ன அப்படின்னா, எடுங்க 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். எப்படி ஒருத்தன் இழந்து போறான் பாருங்க. எவ்வளவு அவனை தூக்கி ராஜாவா வச்சார் ஆண்டவர். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்களேன். கீழ்ப்படிதலை குறித்து பேசுறாரா? அப்படி 24 வாங்க. 20 ஹல்லேலூயா. நான் ஜனங்களுக்கு பயந்து அவருடைய சொல்லை. சவுல் யாரு? யாருக்கு ராஜா? ஜனத்துக்கு. சரி, இப்ப ஜனங்கள் யாரு பேச்ச கேட்கணும்? ஆனா இங்க என்ன இன்சிடென்ட் நடந்திருக்கு? ஒரு ராஜா யாரு பேச்ச கேட்கிறான்? ஜனங்கள் பேச்ச கேட்கிறான். ஏன் கேட்கிறான்? தான் ராஜாங்கிறத மறந்து மனுஷனுக்கு பயப்பட என்ன பண்ணிட்டான்? ஆரம்பிச்சிட்டான். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ராஜாங்கிற ஸ்தானத்தை அந்த இடத்துல இழந்து போறான். சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி தன்னை அபிஷேகம் பண்ணாங்கிறத மறந்து போறான். எல்லாவற்றுக்கும் மேல தேவன் ஒருவர் இருக்கிறாரு, அவர் தான் நம்மை ராஜாவாக அங்கீகரித்தார். எல்லாவற்றையும் அவன் என்ன பண்றான்? மறந்து போறான். முன்னாடி வரைக்கும் அவனுக்குள்ள அந்த மனம் திரும்புதல் இல்லை. இப்பதான் அவன் உணர ஆரம்பிக்கிறான். நான் யாருக்கு பயந்துட்டேன்? ஜனங்களுக்கு என்ன பண்ணிட்டேன்? பயந்து அவர்களுடைய சொல்லை நான் என்ன பண்ணிட்டேன்? கேட்டுட்டேன். ஹல்லேலூயா. சகோதர சகோதரி, நல்லா கவனிங்க. நீங்க எப்ப மனுஷனுக்கு பயப்பட ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுதே வரவன் போறவன் சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவோம். ஆமென். ஆமாவா இல்லையா? நல்லா கவனிங்க. ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு இந்த இடம் சரியில்லை, இது இப்படி இல்லை, இது இடிச்சிட்டு இப்படி கட்டு. உலகப்பூர்வமா இந்த இடம் இதுல இது வைக்கக்கூடாது, இடிச்சிட்டு கட்டு. கர்த்தர் உனக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு மனைவியோ, கர்த்தர் உனக்கு ஒரு அபிஷேகம் பண்ணியோ கணவனை கொடுத்துருப்பான். ஒருத்தன் வந்து சொல்ற மேட்ச் இல்லைங்க. என்ன இல்லை? மேட்ச் இல்லை. பொண்ணு வெள்ளையா இருக்குது, பையன் கருப்பா இருக்கான், அப்படியே ஆல்டர் பண்ணிங்க. பையன் வெள்ளையா இருக்கிறான், பொண்ணு கருப்பா இருக்குது, முடிஞ்சு. இதுவே அவருடைய மனசுல ஒரு குறியா விழுந்து அது அவங்க 2 பேர், இந்த அம்மாவோ அந்த பையனோ அழுது புலம்பி வாழ்க்கையை சந்தோஷமா என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா, மனுஷ பயம்தான் அவர்களுக்கு. பாருங்க, தன்னுடைய ஸ்தானத்தை மறந்து போயிட்டான். நான் சொன்னா நீங்களும் அமைதியா இருக்கணும். ஹல்லேலூயா. 7 நாள் 50 நாள் அமைதியா இருக்கடானா எல்லாம் அமைதியா உட்கார்ந்து இருக்கணும். ஆனா அதுக்குள்ள ராஜா கிட்ட பேசுறதுக்கு கூட தைரியம் இருக்காது. யாரு எவனாவது பேசியிருப்பான், எவனாவது சொல்லியிருப்பான் அந்த மாதிரி. ஆண்டவரே, சாமுவேல் தான் பெரிய ஆளாமே, நீங்களாம் இப்படி ஆமே பாருங்க, நீங்க காத்து கிடக்குறீங்க பாருங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே உனக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. கவனமா இருங்க சகோதர சகோதரி. ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ அலக்களிக்கப்பட்டு போயிடக்கூடாது. கர்த்தர் உனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்காரு. நல்ல ஜெபம் பண்ற, நல்ல வேதவசனம் வாசிக்கிற, ஞாயிற்றுக்கிழமான நல்ல சபைக்கு வரீங்க, குடும்பத்தோடு சந்தோஷமா இருக்கிறீங்க, போதும். உனக்கென்று ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார், போதும். இந்த உலக மனுஷன் சொல்றதெல்லாம் கேட்டு அதெல்லாம் சுதந்திரிக்கிறேன், இதெல்லாம் வாங்குறேன், கடன் வாங்குறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், இந்த விஷயங்கள் எல்லாம் இழந்து போயிருவீங்க.
ஜெபம் பண்ண நேரம் இருக்காது, வேத வசனம் படிக்க நேரம் இருக்காது, குடும்பத்தில் பிள்ளைகளோட சந்தோஷம் இருக்காது, மனைவியோட குடும்பத்தோட சந்தோஷம் இருக்காது, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர முடியாது, கர்த்தருக்கென்று ஜீவியமா வாழ முடியாது. விரக்தி வரும், ஏமாற்றங்கள் வரும். இழந்து போன ராஜ்யஸ்தானத்தை உங்களை என்னையும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். தயவு செய்து இந்த உலகப்பூர்வமான இந்த மாதிரியான காரியங்களுக்கு சவுல் இழந்து போனது போல இழந்து போயிடாதீங்க. அல்லேலூயா. இழந்து போயிடாதீங்க. மனுஷ பயம் ரொம்ப ஆபத்தானது. கடைசியா ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். ஒரு மனிதனுக்குள்ள மனுஷ பயம் வந்தா என்ன அபாயம் தெரியுமா? நித்திய வெகுமதியை இழக்கும் அபாயம். அல்லேலூயா. நல்லா பாருங்க, நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் சிகரெட் பிடிச்சாதான் பாவம் பரலோகத்தை இழந்துருவோம், குடிச்சிட்டாதான் பாவம் பரலோகத்தை இழந்துருவோம், இல்லை தப்பா கொலை பண்ணிட்டாதான் பாவம் பரலோகத்தை இழந்துருவோம். அதுவும் பாவம் தானே, இல்லைன்னு சொல்லலாம். நல்லா கவனிங்க, இது எல்லாம் பாஸ்டர் நான் தாண்டி வந்துட்டேன். ஆனா எனக்குள்ள மனிதனை குறித்து தான மனுஷ பயம் இருக்கு, மனுஷ வார்த்தையின் பயம் இருக்குது அப்படின்னா பரலோக வாழ்க்கை இழந்து போயிடுவோம். அல்லேலூயா. பரலோக வாழ்க்கை இழந்து போயிடுவோம். மனுஷ பயம் நம்முடைய வாழ்க்கையில செய்யறது தான். ஏன் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க, ஜனங்களுக்கு முன்பாக நீதியை வெளிப்படுத்துகிற, ஜனங்களுக்கு முன்பாக பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிற, ஜனங்களுக்கு முன்பாக ஜீவனுள்ள வாழ்க்கையை வெளிப்படுத்துவதற்கு தான் கர்த்தர் உங்களை என்னையும் அவருடைய பிள்ளையாக, மகனாக, மகளாக தெரியப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பிரசங்கங்கள்லாம் எதையோ பேசுறாங்க. வேத வசனத்தை குறித்து ஆராய்ந்து பார்க்குற பிள்ளைகள் வேறு. ஆனா இன்னைக்கு உலகத்துல எப்படி போர்ட்ரேட் பண்றாங்க, எப்படி எழுது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒருத்தர் 5 குடி பாட்டிலை வச்சுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, குடிக்கிறது தப்பு கிடையாது. என்னது? குடிக்கிறது தப்பு கிடையாது. இந்த குடிப்பழக்கத்தை காட்டிலும் கர்த்தர் ரொம்ப இரக்கம் உள்ளவர், அவர் உன்னை மன்னிக்கிறவராக இருக்கிறார் ஒருத்தன் பேசுறான். இன்னொருத்தன் என்ன பேசுறான், 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இயேசு மரிச்சிட்டாருன்னா நம்ம செய்த பாவத்துக்கெல்லாம் அவர் மரிச்சிட்டாரு, நீ இன்னும் எப்படி வேணா பாவம் செஞ்சுக்கிட்டே இரு, அவர் மரித்தது உன்னை என்ன பண்ணிரும், சுத்தமாக்கிட்டே இருக்குன்னு ஒருத்தன் பேசுறான். இன்னைக்கு பிரசங்கங்கள்லாம் அப்படி போயிட்டு இருக்கு. பரலோகத்தை உங்ககிட்ட இருந்து பிடுங்கி போட உலக மனுஷனை மாத்திரம் உபயோகப்படுத்த மாட்டான் பிசாசு. நமக்குள்ளேயே என்ன பண்ணுவான், வேதவசனத்தை பார்க்கலாம், கள்ள தீர்க்கதரிசிகள் இவங்களெல்லாம் எழுப்புவான். எச்சரிக்கையா இருங்க. உங்ககிட்ட என்கிட்ட இருக்கக்கூடிய பரலோகத்தை இந்த மனுஷ பயத்தை கொண்டு வந்து கூட பிடுங்கி போட்டுருவான். பரலோகத்தை தேவன் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஒருவர் கூட எடுத்து வாசிங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தெல்லாம் நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. முதல்ல என்ன சொல்றாரு, மனுஷர் காண வேண்டும் என்று. எந்த விஷயத்தையும் ஒரு மனுஷன் பார்க்கணும்னு ஒரு தேவ பிள்ளை செயல்பட ஆரம்பிச்சுட்டானா அவன் பரலோகத்திற்கு உண்டான தகுதியை இழக்கிறான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமா, மனுஷன் பார்க்கறதுக்குன்னு கர்த்தர் உங்களை என்னை இந்த உலகத்துல கொண்டு வரல. மனுஷன் வேலிடேட் பண்றதுக்கு, மனுஷன் உனக்கு மார்க் போடுறதுக்கு, மனுஷன் நீ நல்லவன் கெட்டவன் தீர்மானிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களை என்னை தெரிந்து கொள்ளல. இயேசுவை எல்லோரும் கெட்டவன் சொன்னாங்க. தேவ சித்தத்தை செய்கிற எந்த மனுஷனையும் இந்த உலகத்துல கெட்டவன் தான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. பாவத்திற்கு விரோதமா பேசுகிற யாரையும் என்ன சொல்லுவாங்க, இந்த உலகத்துல பொழைக்க தெரியாதவன் தான் சொல்லுவாங்க, வாழ தெரியாதவன் தான் சொல்லுவாங்க. மனுஷர் காண வேண்டும் என்று ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்துல என்ன பண்ணக்கூடாது, வாழக்கூடாது. அல்லேலூயா. அதுதான் மனுஷ பயம். தேவன் காண வேண்டும் என்று வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, அது தெய்வ பயம். மனுஷன் காண வேண்டும் என்று வாழ்கிற வாழ்க்கை மனுஷ பயம். தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து தெளிவா அந்த இடத்துல சொல்றார், நம்ம தேவ பரலோகத்திற்கென்று உங்களை என்னுடைய ராஜ்யம் அது. பரலோகத்திற்கென்று அழைத்திருக்கிறார் கர்த்தர். பரலோக தேவன் தான் உங்களை என்னையும் வேலிடேட் பண்ணணும். பரலோக தேவன் தான் உங்களை என்னையும் நியாயம் தீர்க்கணும். பரலோக தேவனுடைய சித்தத்துக்கு தான் நீங்களும் நானும் வாழணும். மனுஷர் காண்பதற்கென்று ஒரு வாழ்க்கை கிடையாது. ஏன் மனுஷனுக்கு பயப்படுற? நீ தேவனுக்கு உண்மையா இருக்கும் பொழுது உன்னை பொய்யன்னு சொல்றான், நான் சொல்லிட்டு போறான், பயப்படாத. நீ தேவனுக்கென்று பரிசுத்தமான பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது உனக்கு இந்த உலகத்துல வாழ தெரியலன்னு சொல்றான், சொல்லிட்டு போறான், விடு. நீ தேவனுக்கென்று வாழும் பொழுது உன்னை எல்லாம் தூக்கி எறிகிறாங்களா, எரிஞ்சிட்டு போறாங்க, விடு.
இன்னைக்கு அப்படித்தானே? குடிக்கிறதுக்கு வரதில்லை, சினிமாவுக்கு வரதில்லை, நம்ம கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு வரதில்லை, ஜாலியாக உட்காந்து நகைச்சுவை பண்ணுறதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு வரதில்லை, கேலியும் கிண்டல் பண்ணுறதுக்கு வரதில்லை. இந்த மாதிரி எத்தனையோ இடங்களில் நம்ம போகாதனால நம்மளை எத்தனையோ பேர் ஒதுக்கி வைக்கிறாங்க. அல்லேலூயா. கம்மியான பேரை தான் ஒதுக்கி வைக்கிறாங்க போல. நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் நம்ம இழந்து போகிறோம். அப்படிதானே? குடிச்சாதான் சாப்பாடுங்கிறான். சில இது ஃபங்க்ஷன் போனால் குடிக்கிறவனுக்கு தான் சாப்பாடுங்கிறான், உடனே அதுக்கு குடிச்சிடறதா? இல்லை. அவங்களோட அந்யோன்யமாக ஐக்கியமாக இருந்தால் 10 பேர் நமக்கு அப்படியே சுற்றி நிற்பாங்க. ஆனால் அவங்க 10 பேர் என்ன பேசுகிறாங்க? கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க, தப்பாக பிறவங்களை பேசுகிறாங்க. ஆனால் அவங்களோட உட்காந்தாம அந்த குரூப்பில் நம்ம சேர முடியும். இல்லைன்னா நம்ம அந்த இடத்துல தனியாக நிற்கணும். நம்மகிட்ட யாரும் பேச மாட்டாங்க, நம்மகிட்ட யாரும் பழக மாட்டாங்க, நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வர மாட்டாங்க, நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டாங்க. மனுஷர் காண வேண்டும் என்கிற ஒரு வாழ்க்கை இல்லை. ஹல்லேலூயா. தேவன் பார்க்கணும். ஏன் தெரியுமா? மனுஷன் பார்த்தானா நம்ம நரகத்துக்கு போயிடுவோம், தேவன் பார்த்தா நம்ம எங்கே போவோம்? பரலோகத்துக்கு போவோம். ஹல்லேலூயா. அதனால மனுஷ பயம் வேண்டாம், தெய்வ பயம் நமக்குள்ள என்ன பண்ணணும்? இருக்கணும். கடைசி ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்த மனுஷ பயம் என்ன அபாயம் தெரியுமா? நீங்க மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் என்பது மற்ற பாவமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில வருவதற்கு நீங்க என்ன பண்ணிடுறீங்க? வழி கொடுத்துறீங்க. இயேசு கிறிஸ்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிச்சிருக்காங்க. ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றேன், நல்லா கவனிங்க, புரியும் உங்களுக்கு. இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றாங்க? சிலுவையில் அடிச்சிருக்காங்க. அப்ப கீழே இருக்கிறவங்க எல்லாம் என்ன கிண்டல் பண்றாங்க? நீ உண்மையான, அது அது அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நீ உண்மையான தேவ குமாரனானால் சிலுவையிலிருந்து நீ என்ன பண்ணு? இறங்கி வா. அப்ப எப்படி அவரை கிண்டல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நீ தேவகுமாரனே கிடையாது, உங்ககிட்ட வல்லமையே கிடையாது, நீ கடவுளே கிடையாது. அப்படி நீ கடவுளா இருந்தீனா நீ என்ன பண்ணு? கீழே இறங்கி வா. இதே இடத்துல நம்ம இருந்தா என்ன பண்ணிருப்போம்? என்ன பண்ணிருப்போம்? யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்ட நீ? என்ன வார்த்தை? இதுவரைக்கும் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன்னு ஆண்டவருக்குள்ள இருந்தேன், என்ன பார்த்து அந்த வார்த்தை சொன்னையான அந்த அம்மா எழுத்துல இருக்கிற அம்மா ஒரு வார்த்தை பேசும், இங்க இருந்து புல்லட் மாதிரி இப்படி 50 கெட்ட வார்த்தை பறக்கும். ஆண்டவர் என்ன பண்ணாரு? அமைதியா இருந்தார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? தேவ சித்தத்தை நிறைவேற்றணும்னா அவர் எங்க அடிக்கப்படணும்? சிலுவையில் அடிக்கப்படணும். அவர் அங்க ரத்தம் சிந்தணும். இது யாருக்கு புரியாது? கீழே நின்றுட்டு இருக்கிறவனுக்கு என்ன பண்ணாது? புரியாது. ஹல்லேலூயா. ஒருவேளை இவனுங்களுக்காக கோபப்பட்டு இவனுங்க இப்படி நினைச்சிட்டானுங்களேன்னு சொல்லி அவர் இறங்கி வந்திருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? தேவனுடைய திட்டம் கொலாப்ஸ் ஆயிருக்கும். அதனாலதான் ஆண்டவர் யாரையுமே நம்பாம தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அவ்வளோ நாட்கள் ஒழுங்கா இருந்த மோசே ஒரு நாள் கோவப்பட்டார். நான் உங்களுக்கு தண்ணி தரேன் அப்படி போய் என்ன பண்ணிட்டாரு? போய் மலையை அடிச்சு உடைச்சு தண்ணியை கொடுத்தோன்னு ஆண்டவர் சொல்லி, நீ தகுதி இல்லை, ஒழுங்கா போயிரு, உனக்கு நெபோ மலையோட முடிஞ்சது, கானானுக்குள்ள நீ என்ன பண்ண மாட்ட? போக மாட்ட. ஏன்னா இவர் கோவம் வந்துருச்சா மனுஷங்களுக்கு முன்னாடி. சகோதர சகோதரி நல்லா கவனிங்க. இந்த இன்சிடென்ட், இயேசு கிறிஸ்துவின் இந்த இன்சிடென்ட் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொன்னா, என் வாழ்க்கையில தேவன் திட்டம் வேற, அந்த திட்டத்தை எனக்கு எதிராக நிற்கக்கூடிய மனுஷனுக்கு புரியாது. அப்ப அவனுக்கு ஏன் பயப்பட்டு நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நாம் இழந்து போகணும்? இயேசு கிறிஸ்துவுக்குன்னு இருக்கக்கூடிய திட்டம் சிலுவையும் மரணமும். அது ஆப்போசிட் இருக்கு, உனக்கு தெரியாது. நீங்க பயப்படுறீங்களா அந்த மனுஷங்களுக்கு? கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிற திட்டம் என்னன்னு தெரியாது. கர்த்தர் உங்களை குறித்து என்ன எழுதி வைத்திருக்கிறார் தெரியாது. தாயின் கருவில உருவாவதற்கு முன்னமே உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவன் திட்டம் வச்சிருக்கிறார். கிண்டல் பண்ணுவான் உங்களை என்னையும், கேலி பண்ணுவான் இயேசுவை பண்ணது போல. அது மாத்திரம் இல்ல, சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்னாடி பிலாத்து கிட்ட கொண்டு போய் நிறுத்துறாங்க. ஆண்டவர் இவரு பிலாத்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ யூதருடைய ராஜாவா சொல்லு அப்படிங்கிறார். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? இயேசு என்ன சொல்றாரு? நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் கேட்கிறாரு பிலாத்து. அதுக்கு என்ன பண்ணல, அவர் பேசவே மாட்டேன்ட்டார் இயேசு. நீங்க இப்படியா மௌனமா இருந்தா நான் என்ன பண்ணிடுவேன்? உங்களை அவங்க கையில தானே கொடுத்தாகணும், நீங்க ஏன் இப்படி மௌனமா இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி என்ன பண்ணுவார்? பிலாத்து எழுப்புவார். நல்லா கவனிச்சு பாருங்க. சிலுவைக்கு போற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நமக்கு முன்னாடி, அவனுக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஒரு ராஜா உட்கார்ந்து இருக்கிறார். அவர் சொல்றார், உன்னை எப்படியாவது நான் காப்பாற்றணும். ஏன்னா பிலாத்துவினுடைய மனைவி இயேசு கிறிஸ்துவினால என்ன பண்ணவள்? தொடப்பட்டவள், சுகம் பெற்றவள்.
அதனால அந்த அம்மா ஒரு கடிதம் போடுது வீட்டுக்காரருக்கு, ஏங்க அவர் என்ன பண்ணிடாதீங்க, சிலுவையில் அடிச்சிடாதீங்க. அப்ப பிலாத்துடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது, எப்படியாவது இயேசுவை என்ன பண்ணணும், காப்பாற்றணும் அப்படின்னு. இதுவே இயேசுங்கிற இடத்துல அவரை கொஞ்சம் அப்படி ஒதுக்கி வச்சுட்டு நம்ம போய் நிற்போம் சிலுவையில் அடிக்கப்பட போற நேரம். ஆனா நமக்கு அங்க ஒரு சப்போர்ட் கிடைக்குது. என்ன கிடைக்குது, அங்க ஒரு சப்போர்ட். ராஜாவே சொல்ற, எப்பா நீ வாயை துற, உன்னை காப்பாத்தி விட்டுறேன். ஹல்லேலூயா. சில நேரங்கள் அப்படி, நீ சும்மா ஒரு வார்த்தை சொல்லு, உனக்கு உண்டானதை நான் செஞ்சேன், கொஞ்சம் லஞ்சம் கொடு, காரியத்தை முடிச்சு கொடுத்துட்றேன், இதை மாத்திரம் சொல்லு, நான் செஞ்சிடறேன். இப்படியெல்லாம் சில பேர் எழும்பி வருவாங்க. ஆண்டவர் அமைதியா இருந்தார். ஹல்லேலூயா. நீ பிலாத்துவா இருந்துக்கப்பா, நீ ராஜாவா இருந்துக்கோ, நீ என்னை கொலை செய்ய உனக்கு முழு அதிகாரமும் உண்டு. இப்ப நான் சாதாரண தனிப்பட்ட ஆள் தான், ஒரு தேசமே எனக்கு எதிராக நிற்கிறது, நீ நினைச்சா என்னால காப்பாற்ற முடியும். ஆனா உன்னை காட்டிலும் என்னுடைய பிதாவினுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறவன். ஹல்லேலூயா. மனுஷ பயம் இயேசுவுக்குள்ள கொஞ்சம் கூட வெளிப்படலை. இதே காரியம் தான் யாருக்கிட்ட இருந்தது, தானியேல்கிட்ட இருந்தது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கிட்ட இருந்துச்சு. ஒரு பெரிய மாளிகையில கூப்பிட்டு உட்கார வச்சு போஜனமா கொடுத்து ராஜ மேன்மையை கொடுத்துட்டு இருக்கிறான் ஒரு அடிமைக்கு. அவனுக்கு முன்னாடி கொண்டு வந்து சொல்றாங்க, எப்பா என் படத்துக்கு முன்னாடி, என் சிலைக்கு முன்னாடி மட்டும் விழுந்து வணங்கி உன்னை காப்பாத்திடுறேன் அப்படிங்கிறான். தானியேல் விழ முடியாது. சாத்ராக் மேஷாக் ஆபேத் விழ முடியாது. உனக்கு நான் பயப்பட போறதில்லை. ஹல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன தெரியுமா, என்றைக்கு நாம் இப்படிப்பட்ட உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்மள அப்படி ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, எல்லா மனுஷன் சொல்றதையும் அவனுக்கு பயந்து இவனுக்கு பயந்து ஒரு காரியத்தை நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில பலவிதமான பாவமான காரியங்களுக்கு நம்மளை என்ன பண்ணிரும், எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. தேவையில்லை. சில நேரத்தில் இதுல என்ன பாஸ்டர் தப்பு இருக்கு, இதுல என்ன தவறு இருக்கு, இப்படி இருக்கிறதுனால என்ன பிரச்சனை, இதனால என்ன தப்பு இருக்கு, சில விஷயங்களை ஆண்டவருக்கு முன்னாடி, தேவனுக்கு முன்னாடி, தேவ பிள்ளைகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேள்விகளை நம்ம கேட்கறது உண்டு. சில பேர் சொல்லுவாங்க, சினிமா பார்க்க கூடாதுன்னு பைபிள்ல போட்டிருக்கா பாஸ்டர், ஏன் அதை சொல்றீங்க, இப்படி இருக்கக்கூடாதுன்னு பைபிள்ல போட்டிருக்கா, அப்படி இருக்குதான் பைபிள்ல போட்டிருக்கா, இது பண்ணக்கூடாதுன்னு பைபிள்ல போட்டிருக்கா, அது பண்ணக்கூடாதுன்னு பைபிள்ல போட்டிருக்கா. யாருக்கு நம்ம பதில் சொல்லணும்? வேதவசனம் சொல்லுது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய வேலை. எங்கேயும் பாவத்துக்கு வழிவிட்டுறக்கூடாது, பாவமான காரியங்களுக்கு வழிவிட்டுறக்கூடாது, தேவனுக்கு விரோதமான காரியங்களுக்கு வழிவிட்டுறக்கூடாது. அதுக்காக இன்னொரு மனுஷன் சொல்லுவதுக்கு பயந்து வழி விட்டோம் அப்படின்னு சொன்னா, நீங்க விடுறது ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பைபிள்ல போடாதது பாவம் இல்லாத காரியம் தான் பாஸ்டர், ஒத்துக்கலாம் பாஸ்டர் அப்படின்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா, அது பின்னாடி ஒரு 10 கூட்டிட்டு வந்துடும் வீட்டுக்குள்ள. முன்னாடி நிக்கிறது ஏதோ பாவமில்லாத காரியமா இருக்கும், அதுக்கு பின்னாடி 10 பாவமான காரியம் நிற்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ குடும்பங்கள் நிறைய விழுந்து போறதுக்கு காரணம் அதுதான். கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு சரியா திருமணம் ஆகல அப்படின்னு சொன்னா உடனே ஒரு பதில் சொல்லுவாங்க, பாஸ்டர் தப்பு இல்லை, கிறிஸ்தவம் அல்லாத ஒருவரை நம்ம திருமணம் பண்ணிக்கலாம், திருமணம் பண்ணி அவங்கள சபைக்குள்ள கொண்டு வந்துட்டு நீங்க பாருங்க பாஸ்டர், கல்யாணம் முடிஞ்ச உடனே அவங்கள ரட்சிப்புக்குள்ள வழி நடத்திடுறேன். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா அடுத்த ஒரு வாரம் பார்த்தா வருவார், அதுக்கு அடுத்த வாரம் ஆள் காணாமல் போயிடுவார். நான் பெங்களூர் பட்டணத்தில் வேலை செய்யும் போது இந்த மாதிரி எத்தனையோ காரியங்களை குறித்து நான் கேள்விப்பட்டது உண்டு. எங்கெங்கய்யா அந்த எங்கெங்கம்மா அவரை காணோம், கல்யாணம் பண்ணாரே, ஆத்மா கொண்டு வந்துருவன்னாரு, என்னாச்சு, அவரு போயிட்டார். எந்த இடத்துலையும் மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. பெற்றோர்கள் இருக்கிறீங்க, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரொம்ப கவனமா இருங்க. கர்த்தர் எப்ப கொடுக்கணுமோ அதை சரியா கொடுப்பார். இந்த மாதிரியான தவறான காரியங்களுக்கு குடும்பத்தை அர்ப்பணிச்சு கஷ்டப்படாதீங்க, பலவீனப்பட்டு காயப்படாதீங்க. தேவையில்லை அந்த மாதிரியான காரியங்கள். மனுஷனுக்கு பயப்படாது, கேட்கட்டும், ஏன் என்ன கல்யாணம் ஆகல, ஏன் இதுக்கு ஆண்டவருக்குள்ள போய் தானே உனக்கு கல்யாணம் ஆகல, ஆண்டவருக்குள்ள போய் தானே நீ இதை கிடைக்கல, நீ அன்னைக்கு ஏமாத்தி இருந்தீனா, அன்னைக்கு திருடி இருந்தீனா, அன்னைக்கு போய் சொல்லியிருந்தா உனக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்குமே, பழைய வண்டி, பழைய சைக்கிள், பழைய இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறியே. நான் மனுஷர் காண வேண்டும் என்று வாழ்கிற பிள்ளை அல்ல, தேவன் காண வேண்டும் என்று வாழ்கிற பிள்ளை. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். பயம் நல்லா கவனிச்சு பாருங்க. பயப்படாதன்னு வேதாமத்துல அதிக தூரம் ஏன் பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, பயத்தை நம்மளா வருவிச்சுக்கிறோம். கர்த்தர் ஒருபோதும் உங்களை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கொண்டு போகிறவர். நல்லா பாருங்க, கோலியாத்துக்கிட்ட கொண்டு போய் தாவீதை நிக்க வைக்கிறாருன்னா, தாவீது ட்ரெயினான ஆளு, பழக்கப்பட்ட ஆளு. கர்த்தர் அவனை என்ன பண்ணிருக்கிறார், பயிற்சி கொடுத்திருக்கிறார். கூழாங்கல்ல வச்சு அடிக்கிறதுல கை தேர்ந்த ஆளா அவன் பயிற்சி பெற்றிருக்கிறான். அதனால அவனை கொண்டு போய் அங்க நிறுத்துறாரு ஆண்டவர்.
மனுஷர் காண வேண்டும் என்று சொன்னா அந்த உடைகளை போட்டு, ராஜரீக உடைகளை போட்டு, கத்தி இப்படி சுழட்டி அப்படி சுழட்டி எகிரி குதிச்சு வெட்டுற ஆளா இருந்திருக்கணும் தாவீது. அப்படி இல்லை. சகோதர சகோதரி, மனுஷ பயம் கடைசி பாயிண்ட் அதுதான், பாவத்திற்கு வழிவகுக்கும். நீங்க அசால்ட்டா நினைச்சிட்டு இருக்கிறீங்க சில காரியத்தை, இதுக்கு முன்னாடி இதை செஞ்சிடலாம், இதுக்கு பின்னாடி இதை செஞ்சிடலாம், இதை இப்படி செஞ்சிடலாம், அதை அப்படி செஞ்சிடலாம். தேவனுக்கு விரோதமான காரியங்களை யாரோ ஒருவருக்கு பயந்து, உறவினர்களுக்கு பயந்து, குடும்பங்களுக்கு பயந்து, முதலாளிகளுக்கு பயந்து, இல்ல கூட இருக்கிறவர்களுக்கு பயந்து எந்த ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில் அனுமதிக்காதீங்க. வேலை செய்யற இடத்துல சொல்றாரு, கூட சப்போர்ட்டா இருக்கிறவரு, முதலாளி அந்த பக்கம் போயிட்டாரு, முதலாளி அந்த பக்கம் போயிட்டாரு, 2 இரும்பு எடுத்து வெளியே அடக்கி போட்டுருவோம். முதலாளிக்கு தெரியவா போகுது, 500 பிரிச்சு ஆளுக்கு 250 என்ன பண்ணிடுவோம், எடுத்துக்குவோம். தேவையா? முதலாளி இன்னும் சில பேர் அவ்வளோ அழகா சொல்லி கொடுப்பான். நம்ம முதலாளி ஒன்றும் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. என்ன பண்ண மாட்டாரு? நம்ம முதலாளி ஒன்றும் சொல்ல மாட்டார். நீ ஏன் அப்படி பயப்படுற? உன்னையே நமக்கே தெரியாம, இது திருட்டுன்னு தெரியாம நம்மளை திருட வச்சிடுறாங்க. ஆமாவா இல்லையா? வேண்டாம். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எந்த மனுஷனுக்கும் பயப்படாதீங்க. பயம் என்பது ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கணும், தெய்வத்திடத்துல மாத்திரம் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தரிடத்துல மாத்திரம் பயப்படும். எவனுக்கு என்ன பண்ணிடுவாங்க, பண்ணட்டும். அல்லேலூயா. ஏங்க, சிங்கம் கெபிக்குள்ள போட்டு தானியேல் உயிரோட வராருங்க. அதே போல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நெருப்புல போட்டு தலைமுடி கூட கருகளை வெளியே வராருங்க. அதே சமயத்துல புதிய ஏற்பாடு புத்தகத்துல பார்க்கிறோம், 11 சீஷர்களும் ரத்த சாட்சியா என்ன பண்றாங்க, மரிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தருடைய திட்டம் காப்பாற்றணும்னு இருந்தா, சிங்கமானாலும் சரி, நெருப்பா இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார். கர்த்தருடைய திட்டம் நம்ம ரத்த சாட்சியா மரிக்கணும் அப்படின்னு சொன்னா மரிச்சுதான் ஆகணும். உபத்திரவப்பட்டு தான் ஆகணும். அதாவது பலவீனங்கள் வரும்னா வந்துதான் ஆகும். கவலைப்படாதீங்க. ஒருவேளை இங்க மரித்தாலும் பரலோகம் நமக்கு நித்தியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நரகம் நமக்கு சொந்தமான இடம் அல்ல. மனுஷர் காண வேண்டும் என்று வாழ்ந்தால் நரகம் நமக்கு சொந்தம். தேவன் காண வேண்டும் என்று வாழ்ந்தால் பரலோகம் நமக்கு சொந்தம். எல்லாரும் எந்திரிச்சு தேவனை கொஞ்ச நேரம் துதிக்கலாமா?